ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரெஸ்ஸை அட்டன் பண்ணுற ப்ரெஸ்ஸை முன்னாடி இருந்து அட்டன் பண்ணுற ஃபஸ்ட் ஸ்டேஜ். என் கெரியர் ஸ்டார்ட் ஆனது நிக்கிலனா கூட தான். அவங்க எல்லாருக்கும் நிக்கிலனா தெரியும் நான் நினைக்கிறேன். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கூட இப்போ நிறைய ப்ரெஸ் ஷோ அரேஞ்ச் பண்ணுறதுலாம் கூட இருந்திருக்கெல்லாம். ஆனால் இது இப்போ முதல்ல உங்கள் ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைமு. அதனால் கொஞ்சம் மேலே கீழே போயிட்டாலும் நீங்களே சென்சார் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக ரூபன் பிரதர் சொன்ன மாதிரி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் 10 இயர்ஸ் முன்னாடியே படம் பண்ண வேண்டியது 2-3 நல்ல வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனால் அப்போது இல்லை அப்புறம் பண்ணிக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். என்னென்னா அப்போ இருந்த கண்டென்ட்ஸ் என்கிட்ட இருந்தது எல்லாமே ஸ்கிரிப்டாக ஒரு டிஃப்ரெண்ட் விஷயத்தை டீல் பண்ணுச்சு. பட் சினிமான்ற ஒரு பெரிய மீடியம், அந்த மீடியமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒன்று சொல்லணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். கடந்த 3 வருஷமாக நடந்த சில இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப பாதிச்சுது. அதை வச்சு ஃப்ரெஷ்ஷாக பண்ண ஸ்கிரிப்ட் தான் அந்த ஸ்கிரிப்ட். அப்போது ஆனந்த் பிரதர் மீட் பண்ண ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. பிக் பிரிண்ட் கார்த்திக் கொண்டு போய் நாங்கள் வச்சார். நான் நரேட் பண்ணேன் ஸ்கிரிப்ட்டு. அவர் 15 மினிட்ஸ் தான் கேட்பேன்னு சொன்னார். ஆனந்த் பிரதர் ஆக்சுவலாக பயங்கர பிஸியாக இருந்தார். ஆனால் நான் கதை சொன்னேன், ஒரு 1 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரதர் செம்மையாக இருக்குது பிரதர் மட்டும் சொன்னார். எதுவும் சொல்ல வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி மேடம் பேசுகிறாங்கன்னு சொல்லி சுவேதா மேடம் கிட்ட ஃபோனை கொடுத்தாரு. சுவேதா மேடம் சொன்னாங்க, இவன் நிறைய கதை கேட்டே இருப்பான், நீங்கள் சொன்ன கதையை வந்து என்கிட்ட ஏதோ தப்பாக சொல்கிறான், இருந்தாலும் நல்லா இருக்கும் போது தெரியுது, நாளைக்கு வந்து எனக்கு கதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க மேடமு. மேடம் வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களை வந்து நல்லாவே தெரியும். 19 டேஸாக சீரியல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அவங்கள எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் அவங்க இருப்பாங்க. ஸோ நான் சொன்ன ஸ்கிரிப்டை தப்பாக ஆனந்த் பிரதர் சொல்லி ஏதோ ஒன்று இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்றது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி ஃபஸ்ட்டு. சரி, நெக்ஸ்ட் டே வந்து மீட் பண்ணேன் மேடம் மீட் பண்ணி ஸ்கிரிப்ட்டு சொன்னேன். இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. இல்லை இதே மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ரவி பிரதரும் நிறைய பேசுவார், டிஸ்கஸ் பண்ணுவார், நீங்கள் போய் ரவி பிரதர்கிட்ட சொல்லுங்கள். ஜஸ்ட் பிகாஸ் ஐ மிஸ் மதர் இன் லா அப்படின்றதுனாலலாம் நான் அவரை ப்ரெஷர் பண்ண முடியாது. அவருக்கு இந்த ஸ்கிரிப்டில் உடன்பாடு இருந்துச்சுன்னா இமீடியட்டாக படமாக்கலான்னாங்க. நான் போய் ரவி பிரதர் மீட் பண்ணேன். அவர் இன்ஃபேக்ட் இதே திருடன் தான் என் ஃபஸ்ட்டு படம். நான் கிளாப் அடித்தது ஃபஸ்ட் ஷாட் அவருக்கு தான் அடித்தேன். நான் லாஸ்ட்டாக அமீர் சாரோட ஆதிபகவன் ஒர்க் பண்ணேன். அதுதான் லாஸ்ட் படம் ஈடியாக ஒர்க் பண்ணது. ஸோ அந்த 10 இயர்ஸ் ட்ராவல் தான். ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததும் அவர்கிட்ட தான், முடிச்சதும் அவர்கிட்ட தான், இப்போ திரும்பி ஆரம்பிக்கிறதும் அவர்கிட்ட தான். டேய் நீ தானடா வேறு யாரோ கார்த்திக் சொன்னாங்கன்னா, ஆமாம் 150 பேர் கார்த்திக், 30 பேர் சரவணன்ற பேரில் தான் இருப்பாங்க இந்த ஊரில் அப்படின்னோடனே சிரித்தார். சரி கதை சொல்லுன்னாரு. சொன்னேன். ஃபஸ்ட் ஹாஃப் சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. செம்மையாக இருக்குடா, கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் நீ நல்லா தான் பண்ணியிருப்பேன், நம்ம என்ன மைண்டில் இருக்குன்னு எனக்கு தெரியலன்னாரு. இல்லை நம்ம சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கன்னு சொன்னேன். சொன்னேன் ஆக்சுவலாக அந்த வெர்ஷன் வேறு தான். உண்மை என்னென்னா நான் ரொம்ப ரஸ்டிக் ராவாக இங்கே சென்சார்னு ஒன்று இருக்குன்றதை மறந்துட்டு நான் பண்ண ஸ்கிரிப்ட் இது. ஆக்சுவலாக எனக்கு இது படமாக வர்றதுக்கு காரணம் 50% ரவி சார் தான் அதுக்கு காரணம். என்னென்னா அங்கேயே பாதி கட் பண்ணார். ஏன்னா அவ்வளோ வயலட்டாக நான் எழுதியிருந்தேன். எனக்கு இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க நான் கோவப்பட மாட்டேன்னு. அதில் தான் பிஃபோர் 30, அதாவது அந்த 30 வருஷமாக வச்சு இந்த கோவத்தெல்லாம் அடக்கி வச்சு தான் அந்த படத்தை பண்ணியிருக்கேன். பயங்கர கோவப்படுவேன் நான். என் மொத்த வயலன்ஸையும் இந்த படத்தில் வச்சுருந்தேன் நான். அவர் பார்த்து டே என்னடா படம் இவ்வளோ வயலண்ட்டாக சொன்னால் நம்ம ஊரில் சென்சரை விட மாட்டாங்கன்னு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா அதில் ஒரு 40 சீன் நான் டெலிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. 40 சீனை ரீரைட் பண்ணேன். திருப்பி ரீரைட் பண்ணி அடுத்த செட்டிங் சொன்னேன். இப்போ தான்டா ஜனரஞ்சகமான படமாக இருக்குது, இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. நான் அவர் அப்பயே விட்டுல அந்த ஸ்கிரிப்டில் பயங்கர ஸ்ட்ராங்கான மெசேஜ் வச்சுருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கேன். ரீரைட் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு ரீரைட் பண்ணோடனே அது நரேட் பண்ணோடனே அது படமாச்சு. தேங்க்ஸ் டு சுஜாதா மேடம், ஆனந்த் பிரதர் அண்ட் ரவி பிரதர் ஆல்சோ. ஆக்சுவலாக அந்த வருஷம் லாஸ்ட் இயர் இது டிசம்பரில் இந்த படம் ஷூட் பண்ணேன். அவர்கிட்ட ஆகஸ்ட்டில் கதை சொன்னேன். நான் ஜூன் மாதம் டிசைட் பண்ணேன். நான் இண்டஸ்ட்ரி வந்து 10 வருஷம் ஆச்சு. எல்லோரும் இந்த புதுசாக கல்யாணம் கிட்ட கேட்பாங்க, அப்புறம் எப்போ படம்னு கேட்டுனே இருப்பாங்க. புதுசாக கல்யாணம் கிட்ட எப்போ குழந்தை கேட்பாங்க. அது மாதிரி தான். அதுக்கு அவங்க எதுவும் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் அது வந்து இட்ஸ் நாட் அவங்க கையில் தானே இருக்கும். அது எப்படி கடவுள் கொடுத்த வரம் தானே அது. அது மாதிரி சினிமாவில் நான் போராடிட்டே தான் இருக்கேன். அது நடக்கலை. கதை சொல்லுவேன் பண்ணுவேன். எனக்கு சினிமா தவிர வேறு எதுவும் தெரியாது. நிறைய சொல்லிட்டே இருப்பேன் நான். ஆனால் நடக்கலை. இந்த வருஷம் இது நடக்கலைன்னா எங்கேயா ஃப்ரான்ஸ் போயிட்டு இல்லைன்னா ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடலாம், சினிமாவை விட்டுடலாம், எங்கேயாவது சினிமாவில் சீட்டு கிழிக்கிற வேலை இருந்தால் கூட பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டே இருந்துட்டு முடிவில் இருந்தேன். அப்போது தான் இந்த இஷ்யூஸ், இந்த சீரியஸான சொசைட்டியில் நடக்கிற சீரியஸான இஷ்யூ அட்ரஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதினேன். அதை கரெக்டாக ஒரு ஹீரோ ஐடென்டிஃபை பண்ணார். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போனேன். இல்லைடா எனக்கு அந்த தாட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரவி சார். அப்புறம் வேறு யாருக்கும் சொல்லுவேன் நான், சாம் பிரதர் வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 2-3 மியூசிக் டைரக்டர் மைண்டில் வச்சுருந்தேன். நான் சாம் பிரதர் மைண்டில் இல்லை. விக்ரம் வேதா பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு பிஜிஎம் இதெல்லாம். இந்த ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணதுக்கப்புறம் பிஜிஎம் தான் முக்கியம்னு வி டிசைடட் டு கோ மீட் சாம் பிரதர் ஃபஸ்ட்டு. போனால் ஒரு மொக்க சீரியல் சீன், மாமியார் மருமக சீரியல் சீன் பார்த்துருந்தேன். சாரி மேடம், சீரியல் மேம் இருக்காங்க. அது நம்ம சீரியல் இல்லை மேம், வேறு சீரியலோட ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கு உட்காந்து பிஜிஎம் பண்ணிருந்தாரு.
ஓ என்னங்க பழைய சீரியல் வச்சுருப்பேன், இதை விட மொக்க சீன் நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டார். பார்க்க முடியாதுல்ல, விட்டுருங்கன்னு சொன்னார். இப்போ பாருங்கன்னு சொல்லி பிஜிஎம்மோட காட்டினார். நானே ஆன் பார்த்தேன். உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு மாமியார் மருமக சண்டையை பார்க்கணும் ஆசையாச்சு. அந்த மாதிரி பண்ணார் அவர். ஸோ ஒரு மொக்க சீனே அப்படி பண்ணும்போது அவருக்கு நல்ல சீன் கொடுத்தா நல்லா பண்ணுவார். பிஜிஎம்னு சவுண்டு ஹீரோ அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார், சவுண்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த டேர்ம் வந்து நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும். சவுண்டு ஸ்க்ரீன் பிளேன்றது சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும், வெளியில் தெரியாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் ரொம்ப பரபரப்பாக பேசப்படும். அதெல்லாம் ஃபுல்லாலாம் வாசித்து தள்ளியில் படம் எங்கே சைலன்ஸோ அங்கே சைலன்ஸ் இருக்கும், எங்கே பிஜிஎம் தேவையோ அங்கே பிஜிஎம் இருக்கும். அப்புறம் ரூபன் பிரதர் வந்து ஆக்சுவலாக நான் ஏடியாக இருக்கும்போது அவர் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருப்பார். கரெக்டாக ஒரு 3-4 மணி வரைக்கும் வேலை செய்வேன். வீடு அண்ணா நகரை போயிட்டு திருப்பி வந்து பார்த்தா அதுக்குள்ள தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து 6 மணிக்கெல்லாம் உட்காந்து எடிட் பண்ணிருப்பாரு. நான் 8 மணிக்கு வரேன் பிரதர்னு சொல்லிட்டு போனால் 6 மணிக்கு நான் சீக்கிரம் வந்தாலும் அப்பயே உட்காந்து எடிட் பண்ணிருப்பாரு. அப்போ பண்ண அவர் ஆக்சுவலாக பெரிய எடிட்டர் ஆகிட்டார். நான் படம் பண்ணும்போதோ அவர் பெரிய எடிட்டர் ஆகலைன்னா கூட நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எனக்கு வந்து அவர் தான் கூப்பிட்டுருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங். அந்த எஃபர்ட் தான் இன்றைக்கி வந்து இந்த பக்கம் அஜித் சார், விஜய் சார் எல்லா படமும் ஒரு பெரிய பெரிய படம் எல்லாமே பண்ணுறாரு. எல்லாத்துக்கும் ஈக்குவல் உழைப்பு தான் கொடுப்பாரு அவர். அண்டு ஸ்கிரிப்ட் சொன்னவர்கிட்ட இதுக்கப்புறம் நான் உங்களை எடிட்டில் தான் மீட் பண்ணோம் அப்படின்னு மட்டும் சொன்னார். ஏன்னா ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது, இது எடுத்த மாதிரி பிளான் பண்ண மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும் பிரதர், மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. படம் மட்டும் முடிச்சு ஃபுட்டேஜ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக ப்ரொடியூசர்ஸ் நான்லாம் ஒன்றா தான் உட்காந்து பார்த்தேன். அதான் ஏன்னா அவருக்கு தெரியும் எது வேணும் எது வேணான்றது. ரொம்ப நீட்டாக எங்கேயுமே இல்லாமல் எங்கேயுமே டக்குன்னு அப்ரப்டாக கட் பண்ணாமல் பெஸ்ட்டாக க்ளீனாக எனக்கு அந்த படத்தை வந்து கொடுத்தா எனக்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஏன்னா ஷூட் பண்ண ஃபுட்டேஜுக்கு அப்புறம் மைண்டில் இருந்த கதை, நான் எடுத்த கதை ஒன்றா எவ்வளோ மேட்ச் ஆகுதோ அவ்வளோதான் ஒரு டேரக்டரோட வெற்றி. அது பக்காவாக ரொம்ப அழகாக கட் பண்ணி கொடுத்துருந்தாரு. அது நாட் பிகாஸ் இஸ் பெஸ்ட் எடிட்டர் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கிடையாது, அவர் சினிமா மேலே இருக்கு லவ் அவரோட தான். எப்போதுமே என்னோட ட்ராக் தான் வரும், சினிமா தவிர வேறு எதுவும் திங்க் பண்ணவே மாட்டார். சினிமா மட்டும்தான் இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக அவர் கொஞ்சம் நாய்க்குட்டியெல்லாம் திங்க் பண்ணிட்டுருக்காரு. அடுத்தது இளையராஜா. 2 பேரும் ஒரே நேட்டிவ், லால்குடி திருச்சியிலேருந்து வரோம். எனக்கு அப்போதே பழக்கம். எப்படின்னா நான் ஏடியாக இருக்கும்போது அவர் அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டரு, நாங்கள்லாம் மலேசியாவில் ஒன்றா இருப்போம். அவனோட ஹேண்டில் பண்ணுற விதமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கர டென்ஷனாக போய் அது இங்கே எனக்கு கத்தின்னு இருப்பேன். நீ டென்ஷனாக வரதுனால எதாவது பிரயோஜனம் இருக்கா, அதை வரப்போதா வராது, மூடிட்டு உட்காரு, அது வரும், வந்ததுக்கப்புறம் அடுத்த ஷார்ட் பிளான், அதுக்கு அது இல்லாத ஷார்ட் பிளான் பண்ணணும். அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டர் இருக்கும்போது அவன் ஆர்ட் டைரக்டர் தான் நான் பார்ப்பேன். அவன் வந்து பெரிய பெரிய ஆர்ட் டைரக்டர் வேலை செஞ்சான். ஆனால் அந்த ஆர்ட் டைரக்டரே அவனை பார்த்து அலருவாங்க, அவ்வளோ திமிராக தான் இருப்பான். அது ஸோ அவனோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வேலைக்காரன் எப்படி பண்ணாலும் எவ்வளோ திமிர் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவனோட ப்ராடக்ட் பயங்கரமாக பேசும். அதனால் இந்த படத்தில் ஒரு ரியலிஸ்டிக் டச்சு தேவைப்பட்டுச்சு எனக்கு எல்லா இடத்துலையும். ஸோ ஆப்வியஸ்லி அதை ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தான். அடுத்தது சத்யா சொல்லணும். நான் சத்யா வந்து இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட்டு. சத்யாவும் எனக்கு நல்ல பழக்கம் தான். அப்போ ஆப்வியஸாக சொல்லிட்டேன்ல, 10 வருஷமாக இருந்தால் எல்லோரும் பழக்கமாக தான் இருப்பாங்க. சத்யா வந்து நல்ல இன்னும் பயங்கர க்ளோஸ். 2-3 படம் ஒர்க் பண்ணோம். அவர் இந்த படத்துக்கு இந்த கலர் டோன், இந்த படத்துக்கு இந்த ஷார்ட் டிவிஷன், இந்த படத்துக்கு இந்த மூமெண்ட்டுன்றது ரொம்ப தெளிவாக இருப்பார். நானே டெபியூ டைரக்டராக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் படம் எடுத்தேன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் ஐயோ இந்த ஷார்ட் லெஃப்ட் வைக்கணுமா ரைட் வைக்கணுமா இல்லை ட்ராலி போடலாமா அப்படி யோசிச்சுட்டே இருப்பேன். அவர் க்ளீனாக சொல்லுவார், இல்லை கரெக்டுக்கு இந்த மூடுக்கு இதுதான் கரெக்டுன்னு சொல்லுவார். ஸோ வென்ட் வித் ப்ராடக்ட்டுக்கு பெஸ்ட்டுனா நான் காம்ப்ரமைஸ் ஆகிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறதுல அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு க்ளீனாக சப்போர்ட் பண்ணார். இந்த படத்துக்கு வேறு ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் மைண்டில். நீ இந்த டோன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க, உனக்கு நான் காட்டுறேன்னு சொல்லி எனக்கு டிஎல்ல கூப்பிட்டு காட்டினார். செம்மையாக இருக்கேன் நான். இப்போ நான் உனக்கு ஒரு டோன் காட்டுறேன் பாரு, இதுதான் என் மைண்டில் இருக்குன்னு ஒரு டோன் காட்டினார். இதுதாங்க செம்மையாக இருக்குது, நான் சொன்னது வேஸ்ட்டுங்கன்னு சொல்லிட்டேன் நான் அவர்கிட்ட. இமீடியட்டாக யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த டோன் தான் நீங்கள் பார்த்தது இந்த ட்ரெய்லரில். ஸோ படம் ஃபுல்லாக அதை மீட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது அதுதான் நம்ம ஆடியன்ஸுக்கு ரிலேட் ஆகும். ஒரு பிரிட்டிஷ் டோன் வேணும்னு சொல்லி அது மெனக்கட்டு நல்லா அழகாக பண்ணியிருக்காரு ஷார்ட் டிவிஷன்ஸ். அப்புறம் அண்ணன் மைம்கோபி அண்ணன், வகீஸ் சார், கஜராஜ் சார், ராம்தாஸ் அண்ணன், பாபா சார் பண்ணியிருக்காங்க, நிதின் மேத்தான் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் வந்து நிறைய கேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் தேவைப்பட்டுச்சு. நிறைய இதில் எப்படி சொல்கிறதுன்னா, ஒருத்தர் பார்த்தாலே கிரிமினல் இருக்கணும், ஒருத்தர் பார்த்தா நல்ல ஒரு மாதிரி இருக்கணும், உள்ள கிரிமினலாக இருக்கணும். அந்த மாதிரி அன்பிரடிக்டபிள் திங்ஸ் கொடுக்கணும் நிறையா இருந்துச்சு. அந்த கேஸ்டிங் வந்து பண்ணுறது பெரிய ஈக்குவலாக இருந்துச்சு. அப்போ தான் ரவி பிரதர் சொன்னார், நீ வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப நம்ம ஷார்ட் பீரியடில் ஷூட்டிங் போகிறோம், நீ ஸ்கிரிப்டில் கான்சன்ட்ரேட் பண்ண, கேஸ்டிங் இந்த செட்டப்லாம் நீ வந்து ஒரு பக்கம் அட்ரஸ் மட்டும் பண்ண, ஆனால் ஸ்கிரிப்டில் மேஜர் ஃபோக்கஸ் வைனாங்க. அப்போ எனக்கு கரெக்டான டைமில் நித்யா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ நித்யா சிஸ்டர். காஸ்டிங் டைரக்டர் அந்த படத்தில் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. கரெக்டான இது காஸ்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்னை விட அதிகமாக ஒர்க் பண்ணாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. எங்கள் தமிழ் சினிமாவில் முடிஞ்சிச்சுங்க, அப்புறம் பாலிவுட் முடிஞ்சிச்சுங்க, மாலிவுட் முடிஞ்சிச்சு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் ஹாலிவுட்லேருந்து அவங்களுக்கு கூட்டு வரணும் போல இருக்குங்கன்னாங்க. எல்லாம் அவ்வளோ பெரிய படம் இல்லைங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கேருந்து பிடிங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்தாங்க. அது மாதிரி நிறைய காஸ்டிங்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க.
டிசைனர் பிரதுல். இந்த படத்துக்கு ஃபஸ்ட் லுக் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அவரால் எனக்கு அதிக டென்ஷன் ஆயிடுச்சு, அதே மாதிரி படத்தையும் கொண்டு வரணும்னு. அந்த அந்த டிசைனர் பிரதுல் வந்து கதை கேட்டார். ஆக்சுவலாக கதை கேட்குற டிசைனர் அப்போ தான் பார்க்க முடியும். அந்த கதை கேட்டு இந்த கதையை ஜானரை விட்டு நான் வெளில படமே பண்ண மாட்டாங்க, இவங்க டிசைன் பண்ண மாட்டாங்கன்னாரு. அந்த அவர் பண்ண ஃபஸ்ட் லுக் தான். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த பண்ணதுக்கு. டிசைனர் ஃபேஷன் டிசைனர் கவிதா, அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். அவங்க துப்பறிவாளன் அதெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு பழக்கம். 2 பேரும் ஒரே ஏரியா வேறு. நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க நம்பிக்கையில் எனக்கு என்ன இவங்களை ஷாப்பிங் பண்ணும்போதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிருக்காங்க, படத்துக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு கதை சொன்னேன். கதை சொல்லி ஆக்சுவலாக நானும் சத்தியமாக சில சமயம் கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். க்ரீன் கலர் சட்டப்பட நல்லா இருக்குமே இதுக்கு அப்படின்னா விடவே மாட்டாங்க அவங்க. இல்லைங்கன்னு டெய்லி ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கரெக்டாக காஸ்டியூம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டருக்கு அவங்க டிசைன் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ கவிதா. அப்புறம் என் டீம் 10 வருஷம் அங்கே குப்பை கொட்டினால ஏடி டீம் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். யாருமே புதுசு ஆளுங்களே கிடையாது, எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். டைரக்டர்னு கிடையாது, அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நானும் அவரும் ஒன்று தான், என் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான். எல்லாம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட நான் ஒர்க் பண்ணவே இல்லை, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அவ்வளோதான். ஷாம் பிரதர் இந்த படத்துக்கு வந்து இது பண்ணார். அவரும் ஒரு ஏடி மாதிரி தான். திடீர்னு வருவார், கதை அவர் வந்து எனக்கு முன்னாடிலேருந்து ரவி சாருக்கு பயங்கர க்ளோஸு. அது என்ன படம் அவர் இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்தோன்னா படம் செம்மங்கன்னு சொல்லுவார். அது அப்படி கிடையாது, படமே எடுக்கலனாலும் அதை தான் சொல்லுவார். ஏன்னா ரவி பிரதருக்கு அவ்வளோ பிடிக்கும், அவர் டைஹார்ட் ஃபேன். அவர் கரெக்டாக எனக்கு முடிஞ்சுது. ரவி பிரதரே எனக்கு ஹீரோவாக அமைஞ்சார். சொன்னேன் அதுமாரி. அப்போ தான் டென்ஷன் ஆகிட்டார். என்ன நானும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஏன் இவ்வளோ டென்ஷனாக வர கேட்டால், இல்லைங்க இது வந்து வேறு எந்த டேரக்டராக இருந்தாலும் நான் சொல்லிவிடுவேன், இப்போ நீங்கள் வந்து ஹிட்டு கொடுத்தே ஆகணுமேனாரு. ஒரு படமே எடுக்கிறது ஹிட்டு கொடுக்குறது தாங்க என்ன. ஷாம் பிரதர் அப்புறம் கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிது. ஸோ அவரோட எண்ட்லேருந்து இது வரைக்கும் சில வர டிசைன்ஸில் எதுவுமே வந்து என் பர்மிஷனும் நிறைய வந்துனே இருக்கும். அதுக்கும் அவர் தான் காரணம். ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா படம் பப்ளிசிட்டி பண்ணோம், அவருக்கு மைண்ட் செட் அதுதான். ஏன்னா படம் நல்லா இருக்கு. அவர் ஒருத்தர் தான் வெளியால் படம் பார்த்தாரு. ஃபஸ்ட்டு 3rd பர்சன் யூனிட்டில் வேலை பார்க்காம வந்து படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு பயங்கர அப்ரிஷியேட் பண்ணார். இல்லை பிரதர் செம அடுத்த படம் எப்போ பிரதர் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு டோட்டலாக. அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக அவர் சொன்னது வந்து எனக்கு பெரிய பூஸ்ட் கொடுத்துச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு. எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நிறைய வேலை பார்த்தோம். ஸோ மை ஏடி டீமுக்கும் ஷாம் பிரதர் அண்ட் சக்ஸஸ் கணேஷ் பிரதர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இதுக்கப்புறம் யார் விட்டுருக்காங்க, ராஷி வந்து சொல்லி ஆகணும். ராஷி ஷூட்டிங் வர்றது, அதாவது எல்லாம் என்னை இன்டர்வியூவில் கேட்டாங்க எல்லாருமே, பெரிய ஹீரோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது என்ன டென்ஷன். சத்தியமாக டென்ஷனே ஆகலை. நான் அவர் கூட ஜாலியாக இருந்தேன். நான் ஏன்னா மோர் ஆஃப் அசோசியேட் கோ டைரக்டர் அந்த ரேஞ்சு தான் அவர் இருப்பார். எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவார், ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர். சீஃப் இது பண்ணல மாட்டி, நீ சொன்ன மீட்டர் இது ஓவராக இருக்கடான்னு க்ளீனாக சொல்லுவார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது எந்த டென்ஷன் இல்லை. ஆனால் ராசி கூட ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு. ஏன்னா 8 மணிக்கு நாங்கள் ஷார்ட் பிளான் பண்ணால் காலங்கத்தில் 6 மணிக்கு கேரவன் கூட வராது முன்னாடி போய் உட்காந்துருவாங்க. அவங்களுக்காக போய் உட்காந்துட்டு இன்றைக்கி என்ன சீன் எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் சொன்னால் அவங்களுக்கு எல்லாமே சொல்லணும். தங்கிலீஷில் சொல்லணும், இங்கிலீஷில் சொல்லணும். ஹிந்தி எனக்கு தெரியாது, தெலுங்கு தெரியாது, அதனால் எஸ்கேப் ஆகிட்டேன். என் அசிஸ்டண்ட் அபரிஜிதா எழுதி கொடுப்பாங்க, பக்காவாக பண்ணுவாங்க. ஷீல் மேக் ஷுவர் தட் ஒரு வார்த்தையும் பிச் பர்ஃபெக்டாக இருக்கான்னு ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. நாங்களே ஓகே சொன்னாலும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமான்னு கேட்பாங்க. பக்காவாக அவங்களோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியரஸ்ட் கேரக்டர் நான் எழுதுறதுனால ஷி குட் ரிலேட் இட் ஈஸிலி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் டு ஒர்க் வித். தேங்க்யூ ராஷி. அப்புறம் விஜயண்ணா பற்றி சொல்லி ஆகணும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே விஜயண்ணா பற்றி தெரியும். மொழி எல்லாமே ரொம்ப அவரோட எழுத்து ரொம்ப ஃபேமஸான படம். என்னென்னா அவரோட படத்தில் வர நாய் கூட கத்தி கூட குறைக்காது, அவ்வளோ சாஃப்டான படங்கள் மட்டும்தான் எழுதுவார். அவர் ரொம்ப வயலன்ஸுக்கு டோட்டலாக அகென்ஸ்டான ஆள். அவர் படத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எழுதுனா அந்த ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் சண்டை கூட போட்டுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி எழுதுவார் அவர். சண்டைன்றது அவரோட கெரியரில் இருக்காது. அந்த மாதிரி தான் நான் போய் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி நீங்கள் எழுதணுண்ணா இதுக்கு அப்படின்னா, என்ன சொல்கிறேன் நீ இவ்வளோ வயலன்ஸ் ஆக்ஷனாக இருக்க வச்சிருக்க அப்படின்னு. வயலன்ஸ் எல்லாம் டிஸ்டில் பண்ணியாச்சுன்னா ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுறோம், நீங்கள் எழுதுங்கன்னு. எழுதுகிற ப்ராசஸில் அண்ணனும் நானும் ஒன்று ரியலைஸ் பண்ணோம். ஒரு மெலோ ட்ராமாட்டிக்கான படத்தில் வந்து நம்ம சொல்லக்கூடிய சோஷியல் கருத்தை விட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்ன்ற படத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம்ல. அந்த ட்ரெய்லரில் வர டைலாக்ஸ் எல்லாமே வந்து அண்ணன் எழுதுன டைலாக் தான். அதனால் அண்ணன் இனிமேல்ட்டு இப்போ வயலன்ஸ் ஆக்ஷன் படங்கள் அதிகமாக எழுதுவார் நான் நினைக்கிறேன் சொன்னோம். சம்பத் சார், அழகுபெருமாள் சார் 2 பேர். சம்பத் சார் வந்து எனக்கு சொன்ன மாதிரி அசல் படத்துலேருந்து எனக்கு தெரியும். இருந்தாலும் அவரை கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது வந்து இது கிடையாது. என்னென்னா அவர் வந்து சினிமா வந்து பயங்கர பேஷனேட்டான ஆள். அதனால் சார் எவ்வளோ வேணால் சம்பளம் கொடுக்குற நடிக்கிறீங்களா சார்னு கேட்டால் அடிப்பார். இவர் கதை கரெக்டாக எனக்கு என்ன தீனி இருக்குன்னு பார்ப்பார். அவர்கிட்ட கதை சொன்னேன், சார் ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் ஃபோன் பண்ணி கதை சொன்னேன். வெரி நைஸ் கார்த்தி, செம்மையாக இருக்குது, நீ என்ன மாதிரி ரூட் பண்ண போகிறேன்னா அதுக்கப்புறம் கேரக்டர் ஸ்கெட்சு சொன்னேன் நான். அவருக்கு ரொம்ப பிடிச்சது.
இமிடியேட்டாக அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம், ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணோம். அவரும் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. என்னன்னா அவருக்குள்ளேயே ஒரு ரைட்டர் ஒரு டைரக்டர் இருக்காங்க, கூடி சீக்கிரம் வெளில வருவாங்க, அது தெரியும். அடுத்தது யாருன்னா நம்ம அழகு பெருமாள் சார். அழகு பெருமாள் சார் வந்து டும் 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 படத்துலேருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப பிடிச்ச இயக்குனர் அது. அந்த படத்தில் ஒரு ரொம்ப லைஃப் இருக்கும். ஒரு படம் பண்ணலாம், இந்த மாதிரி ட்ராமா பேஸ்டு படம், இத்தனை ஆர்டிஸ்ட் வச்சு நேட்டிவிட்டியோட லைஃப் பண்ண முடியும். எனக்கு நான் டும் 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 பார்க்கும்போது என்ன வயசுன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு படம் எடுக்கிற முடியுமா, டேரக்டர் எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டே இருப்பேன் நான். அப்புறம் நடிகர் அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணி கேட்டேன் நான். இல்லை கார்த்திக், நான் கொஞ்சம் கதை கேட்பேன், பரவாயில்லையா? இல்லை சார், கதை நிறையா இருக்கனால தான் படம் பண்ண வந்திருக்கேன், வாங்க சார் சொன்னேன். கதை சொன்னேன், கதை பிடிச்சிது அவருக்கு. அவர் ஒரு மிடில் மேனாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பார் சொசைட்டியில். இந்த படத்தில் என்னென்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை வந்து டீல் பண்ணோம். ஒருத்தர் வந்து நாடோட சேர்ந்து வாழணுன்னுவார், இன்னொருத்தர் வந்து எப்படி வேணால் வாழலான்னுவார், இன்னொருத்தர் யார் செத்தாலும் பரவாயில்ல நம்ம வாழணுன்னுவாங்க. இந்த பலதரப்பட்ட மக்களின் மனநிலை தான் அந்த அங்கே இருக்க ஒரு கேரக்டரும் பேசும். ராமதாசனை வந்து ஜாலியான கேரக்டராக இருப்பார். அவர் என்ன பண்ணுங்க, லைஃப்பில் ஜாலியாக இருக்கணுங்கன்ற மைண்ட் செட்டில் இருப்பார். ஸோ இது எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு, பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சது எல்லாமே. சுப்பண்ணை வந்து சும்மா சொன்னார், சுவேதா மேடம் சொன்னாங்க, அதனால அப்படி இல்லை கிடையாது. சுவேதா மேடம் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக சொல்லிட்டாங்க சுப்பு சாருக்கு ஏதாவது ரோல் கொடுக்கணுன்னு. ஏன்னா கரெக்டாக அதே மாதிரி அண்ணன் ரோல் வந்துச்சு. அவர் தம்பி ரோல் தான் பண்ணுவேன்னாரு, அடுத்த படத்தில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணன் ரோல் கூப்பிட்டு வந்துட்டேன் நான் அவரை. அப்புறம் சுதர்சன் பிரதர் படத்துக்கு ப்ரொடக்ஷன் டிசைனராக இருந்தார். நிறைய விதத்தில் எங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக ஹெல்ப் பண்ணார். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சுதர்சன் பிரதர். ஆஃபீஸ் பை பிரசாத்லேருந்து இந்த படத்தில் என் கூட வேலை செஞ்ச எல்லாருமே எனக்காக மட்டுமே நிறைய பேர் வேலை பார்த்தாங்க. இந்த செகண்டரி, இந்த மானிட்டரி இது, அப்புறம் இந்த பேஷன் இதெல்லாம் தாண்டி கார்த்திக் எனக்காகவே வேலை பார்த்தாங்க. நானே எனக்காக அவ்வளோ வேலை பார்த்துருக்கேனான்னு டவுட்டாக தான் இருந்துச்சு. எல்லோரும் எனக்கு அவ்வளோ வேலை பார்த்தது பெரிய பலமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் அலாட். ஒரு டீசெண்டான படம் பண்ணியிருக்கோம், அது இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டெய்னிங்காக பண்ணியிருக்கோம். என் படத்தை வந்து எல்லோரும் பாருங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. ஆக்சுவலாக என்னென்னா, சில நல்ல படங்கள் வந்து வேணான்னு சொல்லாலும் நியூஸ் வரும், வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் நல்லா இருக்கேன் இப்போ பார்க்கலாமான்னு. மக்கள் வந்து அப்படி வந்து பார்த்து வின் பண்ணுற படம் தான் எல்லா படமும். அப்படி ஜெயம்ன்ற படம் நான் அப்படி தான் பார்த்தேன். நான் அந்த படத்தோட டிவியில் இது பார்க்கல, அவ்வளோ பிஸியாக இருந்தேன் நான் அந்த டைமில். ஜெயம் படம் நல்லா இருக்கேன்னு காலில் சொல்லிட்டே இருந்தாங்க. என்னடா இருக்குது அந்த படத்தில் போய் பார்த்து தான் ஹீரோட ஃபஸ்ட்டு படம். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத், அதை நான் பிலீவ் பண்ணுறேன். அது ஒரே காரணம் ப்ரெஸ்ஸு தான். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் எல்லாமே. 21ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, கூட 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆகுதுனாங்க. எல்லா படம் ட்ரெய்லரும் பார்த்தேன், ஒரு இன்டென்ஷனோட தான் பார்த்தேன். ஆனால் எல்லா படம் ட்ரெய்லரும் நல்லா தான் இருக்குது. எல்லா படமும் ஓடணும், எல்லா படமும் நல்லா கலெக்ட் பண்ணணும், ரெவென்யூ பண்ணணும், இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்கணும், இதுதான் ஒரே இன்டென்ஷனு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். படத்தை பாருங்கள். தேங்க்யூ. இந்த படத்தில் 4 முக்கியமான கேஸ்டிங்கை மென்ஷன் பண்ணாமல் விட்டேன். 4 யங்ஸ்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, நெகட்டிவ் ரோல் தான். பரத், விக்டர், ஷபீர் அண்ட் ராஜான்னு 4 பேரும் லுக் அவுட் ஃபார் தெம். அவங்க வந்து ஃப்யூச்சரில் இந்த இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டாக வருவாங்கல்ல. மேலே 2 பேரும் ஆல்ரெடி ட்ராமாட்டிக் ஆர்டிஸ்ட் தான், மீதி இருக்க 2 பேரும் பெரிய ஆர்டிஸ்ட்டாக இங்கே வருவாங்க கண்டிப்பாக. இந்த படத்தில் மேஜரான ஒரு ஆளை நான் வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டேன், அதனால தான் நான் திருப்பி பேசுகிறேன். சுரேஷ் சந்திரா சார். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வாழ்க்கையில் வந்து ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும்ல. அப்போ எங்கேயாவது மீட் பண்ணுவேன் அவரை. மீட் பண்ணும்போதோ ஜென்ரலாக எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா, நீ தோக்க மாட்டே ஜெயிப்ப, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீ வந்து ஓட்டிகிட்டு இருக்கியா, போராடிட்டு இருக்கியான்னு கேட்பாரு. ஆமாண்ணா போராடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அது ஒன்று போதும், ஒரு 3 வருஷத்துக்கு வேலை செய்கிறதுக்கான எனர்ஜி கொடுக்கும். எப்போதுமே சுரேஷ் சந்திர சார் வந்து எனக்கு ஒரு அந்த அசல் படத்துலேருந்து நல்ல பழக்கம். ஒரு அஜித் சார் கிட்ட இருக்கும்போது அப்போதுலேயும் பழக்கம். ஸோ எங்கே பார்த்தாலும் இது சொல்லுவார், ஓடிட்டே இருக்கல்ல ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ ரேகாவுக்கு நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். எந்த இன்டர்வியூ விட மாட்டாங்க, பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவாங்க. கூடிய சென்சார் மாதிரி இருந்து எது பேசணும் அது பேசணும் இல்லை பக்காவாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது என் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு அப்படின்றதுனால இங்கே இருக்க நான் எப்போதுமே அந்த சைட்லேருந்து பார்த்தனால ஒன்று மட்டும் தெரியும், நல்ல ப்ராடக்டை இங்கே இருக்க ப்ரெஸ்ஸும் மீடியாவும் மாதிரி வேறு யாரும் ப்ரொமோட் பண்ண மாட்டே தெரியும். படத்தை நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுக்குறோம், இல்லை டிவியில் ஸ்லாட்டு கொடுக்குறோம், இதெல்லாம் தாண்டி கரெக்டான படத்தை ப்ரமோட் பண்ணுறதுல ப்ரெஸ் வந்து பெரிய வேலை பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து திஸ் ஒர்க் ஷுட் கீப் கோயிங் ஆன். ஸோ ஐ எம் கிளாட் டு மீட் யூ ஆல் ஹியர் டுடே. இதுக்கப்புறம் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ரேகா.